வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பொன்னி அரிசி தான் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் ஒரு 50 மில்லி கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது அது கூட பட்டை துண்டு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். அது கூட சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் ஒரு 5 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இதெல்லாம் வதக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போ நான் 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போது தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் விட்டுருவோம். நல்லா கொதி வந்து எல்லாம் நல்லா கலந்து வெந்து வர்றப்ப மூடியை போட்டு மூடிக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கிக்கலாம். இப்போது திறந்து பார்த்தாச்சு. இப்போ நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனால் குழஞ்சி போகாமல் உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நன்றி.